நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாள் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிச்சு தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு சீசர்களும் படகிலே பிரயாணம் செய்த போது கடலிலே ஏற்பட்ட அலைகள், கொந்தளிப்புகள், காற்றுகள், புயல் தடமாற பண்ணுகிறது. அப்பொழுது வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதுண்டு. அப்பொழுது இயேசு நித்திரையாய் இருந்தார் இந்த படகிலே. இன்றைய நாள் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புயல்கள், கொந்தளிப்புகள், குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், பிளவுகள், போராட்டங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பொல்லாப்பு செய்கிற காரியங்கள் அரங்கேறிக் கொண்டு வருகிறது. காரணம், அவருடைய படகிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவங்களுடைய ஊழியத்திலே, அவங்களுடைய எல்லா காரியத்திலேயும் இயேசு நித்திரையானவராய் இருக்கிறது போல இருக்கிறாரு. உங்களால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் தாங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இனி நாங்கள் மடிந்து போய்விடுவோம், இனி நாங்கள் மரித்து போய்விடுவோம், இந்த பிரச்சனை இனி தீரக்கூடிய சாத்தியம் இல்லை, ஊழியத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொந்தளிப்பு சரி வராது, இனி சபைகள் நடத்த முடியாது, இனி ஊழியத்தை செய்ய முடியாது, இனி போராடி பயனில்லை என்று சொல்லுகிற கடைசி நிலைக்கு சீஷர்கள் வந்தது போல இன்றைய நாள் உங்களோட ஊழியம், உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட வேலெடுத்த காரியம், சமுதாயத்தில் உங்களுடைய காரியங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, சீஷர்கள் ஒரு புத்தியான காரியத்தை செய்தார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். நாங்கள் மரித்து போக போகிறோம், நீங்க எழும்பி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடல் கொந்தளிப்பு இவைகளை அடக்கி அமைதிப்படுத்தி தன்னுடைய வார்த்தையினால அவருடைய வாழ்க்கையில அமைதியையும் ஜீவனை பாதுகாக்கவும் செய்தார். இன்றைய நாள்ல உங்களோட வாழ்க்கையில இயேசு நித்திரையா இருக்கிறாரா? நித்திரையா இயேசு இருக்கிறார் என்றால் உங்களோட வாழ்க்கையில உபவாசம் இல்லை, அல்லது ஜெபம் இல்லை, அல்லது வேதம் இல்லை, உங்களுடைய சேர்ச்சுக்கு போவதில்லை, ஆராதனைகள்ல கலந்து கொள்வதில்லை, நீங்கள் உலகத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாய் காணப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எழுந்திருந்து கிரியை செய்ய வேண்டுமானால் ஆண்டவரை எழுப்பத்தக்கதாய் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், எருசலேமை புகழ்ச்சி அவக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆகவே தேவனுடைய காரியத்தில் அமைதியாயிருக்க விடாதிருங்கள். நீங்கள் சீஷர்கள் இயேசுவை எழுப்பினது போல நீங்களும் இயேசுவை எழும்பி வாங்க, எங்களுக்காக சுத்தம் செய்யுங்க, எங்களோட பிரச்சனையை தீர்த்து தாங்க, எங்களோட சப காரியத்தை சரி செய்யுங்க, எங்களோட ஊழியத்தை சரி செய்யுங்க, எங்களோட குடும்பத்தை சீர்படுத்த என்று சொல்லி கேளுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கட்டதா இருக்கிறது, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், ஆனா என் பிள்ளைகள் சீர்கட்டதா இருக்கிற, அதனால தேவ நாமம் தூசிக்கப்படுது, இவர் என்னென்று ஊழியம் செய்வார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதனால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இயேசுவை எழுப்புங்கள். உங்களுடைய ஜெபம் குறைந்து விட்டது, இயேசுவை எழுப்பி பாருங்கள். இயேசு எழும்புவார் உங்களோட வாழ்க்கையில். அப்பொழுது சகல பிரச்சனைகளும் புயல்களும் அடக்கப்படும். இயேசுவை நீங்கள் எழுப்புங்கள் என்றே நாள்ல இயேசு உங்களோட வாழ்க்கையில எழும்பும்படியாய், ஊழியத்தில் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்க போறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவர்கள் ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டதுனால இயேசு நித்திரையானவர் போல அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாய் அவர்களுக்கு தோன்றுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் நாங்களுமாய் சேர்ந்து இயேசுவை எங்களோட வாழ்க்கையில எழும்பி எங்களுக்கு இருக்கிற பயங்கள், நாங்கள் மடிந்து போகிற நிலையில வியாதி இருக்கிறது, நாங்க மடிந்து போகிற நிலையில எங்களோட குடும்ப பிரச்சனை இருக்கிறது, நாங்க மடிந்து போற நிலையில எங்களோட பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்கிறது, எங்களோட சபை ஊழியங்கள் எல்லாம் ஒரு மடிந்து போற, அதாவது மரித்து போற நிலையில அது காணப்படுகிறது, அழிந்து போற நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. ஆதலால் இயேசுவை நீங்க எழும்ப வேண்டும் எங்களோட வாழ்க்கையிலோ, சபையில, ஊழியத்தில, குடும்பத்தில் என்று ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி எழும்பி எங்களுக்கு எழும்பி இருக்கிற எல்லா புயல்கள், கொந்தளிப்புகள், கடல்கள் ஆகிய சாத்தானுடைய எல்லா பிரச்சனைகளையும், மனிதனுடைய எல்லா வீம்பு தனங்களையும் அகங்காரங்களையும் அடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாப்புகளை முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம்.
தீங்கு செய்ய எத்தனிக்கிற மனிதனுடைய கிரியைகளை முறிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்களுடைய படகுல அமைதி, எங்களுடைய வாழ்க்கையில, சபையில, குடும்பத்தில, எல்லா இடத்திலையும் ஒரு அமைதியை நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய சபையை, எங்களுடைய ஊழியத்தை நீங்க கட்டினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையை மீண்டும் கட்டி இருக்கிறார். எல்லா புயல்களும் ஓடிவிட்டது. ஏனென்றால் இயேசு உங்களோட வாழ்க்கையிலே எழும்பி நின்று விட்டார், அடக்கி விட்டார் புயல்களை. நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. ஆமென்.